சிறப்பு குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும் என்று மெனக்கெடும் கன்னிக்கொடி சைகை மூலம் தகவல் பரிமாற்றம் செய்வதை காட்டிலும் ஒலித்தல் மூலமான கற்பித்தலும் சாத்தியமே என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்பு மற்றும் பேச்சு கருவிகளை துணையாக கொண்டு மைம் என்ற மௌன மொழி மூலமாகவும் கற்பித்து இயல்பு மாணவர்களுக்கும் இவர்களுக்குமான இடைவெளியை குறைத்து வருகிறார் கன்னிக்கொடி. ஓவியங்கள் மூலம் கதை சொல்லுதல், இசை மூலம் அசைவிரித்து பாட வைத்தல் என்று மாணவர்களின் திறனறிந்து செயலாற்றும் கன்னிக்கொடியின் முயற்சிகளுக்கு காணிக்கையாக அன்பை விதைத்தவன் நன்றியை அனுபவிப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கு. இந்த அன்பு களமாகவும் நன்றி களமாகவும் புதிய தலைமுறையும் கனவு ஆசிரியர் குழுவினர்களும் இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் இல்லம் அது ஒரு அன்பு இல்லம். இப்படி ஒரு அன்பு இல்லத்தை எனக்கு வழிகாட்டிய உடன்பிறப்புகள், என் சகோதரிகள், அவங்க இந்த வழியை காட்டலைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. சென்னைக்கு 89 வந்துட்டேன். ஆனா நிறைய தெரியாது இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு. இப்படியும் ஒரு கல்வி இருக்கு, பிஎட் ஹியரிங் இம்பேர்டுக்கு இருக்கு அப்படின்னு அக்காங்க 2 பேரும் எனக்கு வழிகாட்டினாங்க. நீங்க ஒரு முறை அந்த குழந்தைங்கிட்ட பழகி பாருங்களேன், மீண்டும் வரவே மாட்டீங்க. ஒரு நேரம் நான் ரொம்ப நினைச்சேன், போயிடலாம், இன்னும் நார்மல் பிள்ளைங்களுக்கு பண்ணுவோம், இவங்களுக்கு சைன் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த குழந்தைங்க பெத்த பிள்ளைங்களை விட அவ்வளோ அன்பு காட்டும். நீங்க பழகிதான் பாருங்களேன். வந்திருக்காங்க என் பிள்ளைங்க கிட்ட, வேண்டாம் அவங்க விட்டு போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மேடையை தழுவி தந்தது அந்த குழந்தைங்க தான். அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க ஒரு விஷயத்துல அப்படின்னும் போது உங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியல. அவங்களுடைய மௌன மொழி தான் என் மொழி. ஏன்னா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்களாம் இப்போ நம்ம குழந்தையில நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு தண்ணி ஒரு டேப்பில் பாத்ரூமில் நீங்கள் தண்ணி லைட்டாக சொட்டு சொட்டுன்னு போனாலும் நம்மளுக்கு கேட்கும், எங்கே இருந்தாலும் கேட்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது கேட்காது. நாங்கள் திரும்பி இருந்து நடத்தின அந்த குழந்தைங்களுக்கு கேட்காது. ஷேடோ பட்டாலும் அது தெரியாது பிள்ளைங்களுக்கு. லிப் ரீடிங் அதுக்காக நாங்கள் முழு சைனையே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த குழந்தைங்க உங்களே மாதிரி மக்களோட சமுதாயத்தில் உலா வரணும். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, கேட்டு பேசணும். அப்போ பேசுறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி பேசும்போது என்னை கொடி மிஸ்ஸுன்னு கூட மாட்டாங்க, ஆசிரியர்னு கூட மாட்டாங்க. கொடி இங்கே வா, அங்கே மரியாதையை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்போம். என் பிள்ளைங்க என்னை கொடின்னு கூப்பிட்றதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன்.